இனி இந்தியர்களுக்கு வேலை இல்லை. H1B விசா திட்டத்திற்கு முழு தடை. எலான் மஸ்க் சொன்ன முக்கிய கருத்து. H1B விசா குறித்து அமெரிக்காவில் இப்போது பெரும் விவாதமே நடந்து வருகிறது. தீவிர வலதுசாரி ஆதரவாளர்கள் H1B விசாவை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். அதே நேரம் தொழிலதிபர்கள் இதுபோன்ற தடைகளை எதிர்க்கிறார்கள். இதற்கிடையே H1B விசா விவாதம் தொடர்பாக எலான் மஸ்க் சில முக்கிய தகவல்களை பகிர்ந்துள்ளார். அமெரிக்காவில் H1B விசா திட்டத்திற்கு வலதுசாரிகள் மத்தியில் தொடர்ந்து எதிர்ப்புகள் அதிகரித்து வருகிறது. இந்த திட்டத்தால் தான் அமெரிக்கர்களுக்கு வேலை கிடைப்பதில்லை என்பதை திரும்ப திரும்ப சொல்லும் அவர்கள் H1B விசா திட்டத்தை முழுமையாக நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகிறார்கள். அதே நேரம் அங்குள்ள தொழிலதிபர்கள் H1B விசா திட்டத்தை ஆதரித்து வருகிறார்கள். இதற்கிடையே ஒரு காலத்தில் ட்ரம்பின் தீவிர ஆதரவாளராக இருந்த எலான் மஸ்கும் கூட H1B விசாக்கள் தேவை என்றே தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். திறமையான இந்தியர்களால் அமெரிக்கா பெரிதும் பயனடைந்துள்ளதாக எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பிரபல ட்ரேடிங் நிறுவனமான ஜெரோதா இணை நிறுவனர் நிகில் காமத் உடன் நடந்த பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் பேசிய எலான் மஸ்க் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். அதே நேரம் இதற்கு முன்பு H1B விசா திட்டத்தில் சிலர் முறைகேடு செய்ததாகவும் அதன் காரணமாகவே பாலிசிக்கள் கடுமையாக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அமெரிக்கர்களின் வேலைகளை வெளிநாட்டவர்கள் பறிப்பதாக சில வலதுசாரிகள் கருதுகிறார்கள். இதுகுறித்து பேசிய அவர், அது எவ்வளவு உண்மை என்று எனக்கு தெரியவில்லை. திறமையானவர்களுக்கு எப்போதுமே பற்றாக்குறை உள்ளது என்பதை என் நேரடி அனுபவத்தில் காண்கிறேன். சிக்கலான பணிகளை செய்ய போதுமான திறமையான ஆட்களை கண்டுபிடிப்பதில் சிரமப்படுகிறோம். எனவே திறமையான ஊழியர்கள் அதிகம் இருப்பது நல்லதுதான் என்றார். டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் XAI போன்ற பல நவீன நிறுவனங்களை எலான் மஸ்க் நடத்தி வருகிறார். உலகெங்கும் உள்ள மிகவும் திறமையானவர்களை தனது நிறுவனங்களில் பணியமர்த்துவதில் கவனம் செலுத்துவதாக எலான் மஸ்க் கூறினார். H1B விசா திட்டத்தில் சில முறைகேடுகள் நடந்திருப்பது உண்மைதான் என்ற அவர், அதற்காக H1B விசா திட்டத்தையே முழுமையாக நிறுத்த வேண்டிய அவசியமில்லை என்றும் அவர் கூறினார். இதுகுறித்து அவர் மேலும் H1B திட்டத்தில் சில முறைகேடுகள் நடந்துள்ளன. சில அவுட் சோர்சிங் நிறுவனங்கள் H1B விசா திட்டத்தில் குளறுபடிகள் செய்துள்ளன. இந்த முறைகேடுகளை நாம் சரி செய்ய வேண்டும். ஆனால் H1B திட்டத்தை முழுவதுமாக நிறுத்த வேண்டும் என நான் நினைக்கவில்லை. H1B விசா திட்டத்தை நிறுத்தினால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் என்பதை பலரும் புரிந்து கொள்வதில்லை என்றார். பல காலமாகவே H1B விசா திட்டத்தின் மூலம் பல வெளிநாட்டினர் அமெரிக்காவுக்கு வேலைக்கு செல்கிறார்கள். குறிப்பாக இந்தியா மற்றும் சீன நாடுகள் இதில் அதிகம் பலன் பெறுகிறார்கள். இது அமெரிக்காவில் சென்று செட்டில் ஆகும் ஒரு வாய்ப்பையும் கூட வெளிநாட்டவருக்கு தருகிறது. இந்த சூழலில்தான் ட்ரம்ப் கடந்த செப்டம்பர் மாதம் H1B விசா விண்ணப்பங்களுக்கான கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தினார். முன்பு விசா கட்டணம் $5,000 இருந்த நிலையில் அதை $1,00,000 உயர்த்தினார். இதன் மூலம் H1B விசாவை தடுக்க முடியும் என அவர் கூறினார். அதே நேரம் இந்தியர்கள் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். H1B விசா கட்டணம் உயர்த்தப்பட்டதால் அடுத்து எங்கு ட்ரம்ப் அத்திட்டத்திற்கு தடை விதிப்பாரோ என பலரும் அஞ்சினர். இருப்பினும் ட்ரம்ப் H1B விசாவுக்கு தடை விதிக்கும் திட்டத்தில் இல்லை. திறமையான வெளிநாட்டவர்களை அமெரிக்காவுக்கு வரவேற்பதாகவும் அவர்கள் சிப் மற்றும் ஏவுகணைகள் போன்ற சிக்கலான விஷயங்களை உருவாக்கும் தொழில்நுட்பத்தை அமெரிக்கர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் என்றும் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது.